நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். பாதாம் பிசின் இது உடம்பு உஷ்ணத்தை தணிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம், இது வேறு எதெல்லாம் குணமாக்குதுங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாதாம் பிசினை ஒரு ஸ்பூன் எடுத்து இரவில் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னு சொன்னால் காலையில் அது ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு பூ போல் மலர்ந்துருக்கும். அது கூட நமக்கு தேவையான இனிப்பு கலந்து பால் கலந்தோ பழச்சாறு கலந்து சாப்பிட்லாம். இதான் சாப்பிட்ற முறை. யாரெல்லாம் சாப்பிட்லாம்? குழந்தைகள்லேருந்து அனைத்து வயதினரும் 80-90 வயது முதியவர் கூட சாப்பிட்லாம். அனைவரும் இதை சாப்பிட்லாங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படும் சொன்னால், உடம்புல தாது பற்றாக்குறையை ஈடு செய்யக்கூடிய ஆற்றல். இந்த மினரல்ஸ் எல்லாம் நமக்கு பற்றாக்குறையினால் பல்வேறு உடல் உபாதைகள் நோய் பிணிகள்லாம் வரும். அதெல்லாம் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. குறிப்பாக இந்த எண்ணெய் குளியல் செய்கிற பழக்கம் இப்போ பலருக்கிட்டும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த உடல் உஷ்ணம், இந்த கோடை காலங்களில் உடல் உஷ்ணமாகி அதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரும். எடுத்துக்கிட்டால் நீர் கடுப்பு வர்றது, யூரின் வெளியே வராமல் அடைச்சிக்குதுன்னு பிரச்சனை. இந்த மாதிரி உடல் அதிகமாக உஷ்ணமாயிட்டு தொப்புள் நமிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆசனக்கடுப்புலாம் சில பேருக்கு இருக்கும். இதையெல்லாம் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த பாதாம் பிசினுக்கு சிறப்பாக உண்டு. அதே போல் சில பேர் நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன், சரியாக ஜீரணமாகல, நெஞ்சு எரியுது, வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க இந்த பாதாம் பிசினை தண்ணியில் ஊற வச்சு வெறுமனே எதுவுமே கலக்காமல் அப்படியே சாப்பிட்டாங்கன்னா சூப்பராக நல்லா குணமாகும். அதே போல் சில பேருக்கு நீண்ட நாள் நோய், சக்கரை நோய், பிபி போன்ற நோயெலாம், நீண்ட நாள் நோய் அல்லது கேன்சர் போன்ற நோய்கள்லாம் சில பேருக்கு இருந்திருக்கலாம். அந்த நோய்க்கான மருத்துவம் அவங்க செய்துக்கிட்டே இதை தொடர்ச்சியாக அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். அந்த நோயினால் ஏற்பட்ட அந்த உடல் பலகீனம் இருப்பாருங்க, அந்த பலகீனம் போய் உடம்புல ஒரு தெம்பு வரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த பாதாம் பிசின். அதோட தொடர் பேதி, சில பேருக்கு அடிக்கடி பேதி ஆகுதுன்ற ஒரு சிக்கல் இருக்கும், வயிற்றுப்போக்கு. இதை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பாதாம் பிசினில் இருக்குது. அதே போல் குழந்தை பெற்றெடுத்த அந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த கருப்பையில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய சிறப்பான ஆற்றல் இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. இன்றைக்கும் கூட வட மாநிலங்களில் பெண்கள் குழந்தை பேருக்கு ஆளான பெண்களுக்கு தொடர்ச்சியாக அந்த பாதாம் பிசினை தருவாங்க. அந்த வழக்கத்தை அந்த பகுதி மக்கள் கையாளுறாங்க. அந்த அளவுக்கு கருப்பை நச்சை வெளியேற்றுவதில் முதலான கெட்டிக்காரத்தனமான ஒரு மூலிகை உணவு எதுன்னு கேட்டால் அது இந்த பாதாம் பிசின் தான். இந்த நல்ல தகவல் 4 பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.